யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதத்தான் நான் சொல்றேன். சின்னாலப்பட்டு சிலக்கு சினிமாக்கு போனாலா திரையிலோட கதவனாய்க தரையில வந்து கட்டி பிடிக்கும்னு ஆசைப்பட்டான். நீ நாடகத்துல வர்றதை விளம்பரத்துல வர்றதுல வீட்டுக்குள்ள கொண்டாரோன்னு நினைக்கிற இந்த தாரமுங்க. ஆனா என்னை பெத்த தாயி 5 ரூபாய் இருந்தா அதுக்குள்ள செலவு பண்ணும் என்னை பெத்த அம்மாங்க. நடுவர் அவர்களே, நீங்க படிச்ச வாத்தியார் தானே? ஆமா. அச்சய திருதினா என்னங்க? அச்சய திருதிங்கிறது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த நாள். அன்னைக்கு நம்ம 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும். சரி. வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். அதை தாங்க மொட்டாட்டி சொன்ன அடியே அறிவு கட்டவளே. அச்சய திருதினா நகமாகப்படாது. 4 பேருக்கு சோறாக்கி போடோன்னு 5 மணி அரிசி போட்டாக்கு திருப்பூர்ல கொண்டு போய் இல்லாதப்பட்ட சடத்துக்கு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு. அவ சொன்னா அதெல்லாம் ஆகாது, நகை வாங்கி கொடுத்தாத்தான் வீட்டுல இருப்பில் இனி இருக்க மாட்டோம்னா. நமக்கு இருக்கிறது ஒரு கொண்டாட்டி. தம்பி, இதுல கூட்டணி சேர்க்கப்படாது. நமக்குன்னு சொல்லக்கூடாது, உனக்கு இருக்க ஒரு கொண்டாட்டி. அது நம்ம கவிதை, அது நம்ம ராணி, இப்ப நம்ம திருவேங்கடம், இது நம்ம செல்வராசன், இது நம்ம செட்டியாரு, இதெல்லாம் நம்மளுக்குன்னு சொல்லும் போது கொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாதா? ஓஹோ. உங்களுக்கு எத்தனை புள்ள? எனக்கு 2 புள்ள. அப்ப நமக்கு 2 புள்ள. எது? அப்ப எப்படி தாங்க சொல்லணும்? ஓம் பொண்டாட்டி. ஓம் பொண்டாட்டி. ஓம் பொண்டாட்டி. ஓம் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? அப்படி பேசா. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. வேற ஆசைப்பட்டு கேட்டாலே 5 ரூபாய் கேட்டா காசு இல்லை. கோபி மார்க்கெட்ல 5 முழம் மல்லிகைப்பூம் லாலா கடையில் 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். போய் மொல்ல சௌசா பேசி கரெக்ட் பண்ணி அடியாய் 5 பவுன் வாங்குற காசு இல்லை. வேற சித்தரை பிறந்துட்டுது, உழை போட்டோணும், விதக்காய் வாங்கணும், வாழைக்கடு போடணும், உரமாங்க வேணும், காசு இல்லை சாமி, 4 வருஷம் வாங்கி தாரேன் அப்படி நைஸ் பண்ணி 6 பவுன் சம்மதம் வாங்கி குன்னத்தூர் சந்தையில 2 செம்பிளியாட்டை கொண்டு போய் 54,000 ரூபாய் வித்து பணம் கொடுத்தேன். போய் வாங்கிட்டு வாடி நீங்க வாடினா. சரி போச்சு தாமசெட்டியார் கடைக்கு போலாம்னா ஆகாது, வேற ஈரோட போகணுங்கிறான். ஈரோடு போய் பார்த்தா 5000 பேர் இருக்கிறாங்க கடைக்கு. எப்படி போய் வாங்குறது? அதுல எவனோ ஒருத்தன் சொல்லி இருக்கிறோம் 1.25 to 2.25 வாங்கினா தான் குபேர யோகம் பண்ணு. நாங்க போனது கடித்தார வேலையை முடிச்சுட்டு போய் மணி 12 சாயங்காலம் பால் கறக்கு வரணும். எப்படி 1.25 to 2.25 வாங்குறது? அடி வேற கடைக்கு போலாம்னு ஆகாது. இந்த கடை தான் நாங்க பரம்பரையா வாங்குறோம். என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோ. இங்கேயே கோர்ந்து சேலத்துக்கு பிடிச்சு வருவிடா. ஏன்னா என் பொண்டாட்டி குழாயடி சண்டையில PhD முடிச்சோம். சடன் கடைக்குள்ள போனா பாருங்க, மணி 1 ஆச்சு, 1.25 ஆச்சு, 2 ஆச்சு, 2 10 ஆச்சு, வெளியே வெளில. இங்க எனக்கு பிரஷர் 100, 110, 200, 250 எகிரிட்டு இருக்குது. நான் இந்த ஆஸ்பத்திரியில புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டி பிரசவத்துக்கு சேர்த்து போட்டு குட்டி போட்ட போன மாதிரி நடப்பான் பாரு, அதே மாதிரி நடக்கிறேன். கரெக்டா 2 மணி 15 நிமிஷத்துக்கு வெளியே வந்தா, மாமா ஆறாப்பாவே வாங்கிட்டேன்னு கைய தூக்குடா. கழுத்துல கடந்த 5 பவுன் சங்கிலி காணுங்க. எவனோ ஒருத்தர் நல்ல நேரம் பார்த்து அதை அடிச்சிருக்கான் பாரு. நடுவர்களே, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்துக்கிட்டு புது சாபல இந்த தமிழ்நாட்டிலே எந்தாய போலவே ஆறுமல்ல ஊட்டிலே சாமி யாரு சாமி ஆறுமல்ல போடா தாய போல யாரு கும்பிட்டு நாடா. அவள் தான் சாமி, அவள் தான் தெய்வம். பெத்த மனசு சுத்தத்திலும் இந்த பிள்ளை மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. கொலையே செஞ்சாலும் நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மளை பெற்ற தாய் மட்டும் தாங்க. அந்த சபையில அவன் ஒரு தப்பே பண்ணியிருப்பானுங்க. ஆனா பொண்டாட்டிக்காரி இப்ப குடியார பையன், இப்ப மொட்டை பையன், இவ விலக மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து அடைங்கன்னு சொல்லுவா. ஆனா பெத்த தாய், ஏய் வாங்கடா 6 பையன் மேல கைய வைக்கிறது தப்படி பொறுத்துட்டா வெட்டிக்கடா கையின்னு அந்த வீர பாலை ஊட்டியவள் தாய். நடுவர் காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் நம்மளால பேரம் பேசுறானா? காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் நம்மளால பேரம் பேசுறானா? இல்ல. எடுத்து குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய் நம்மளால பேரம் பேசுறானா? இல்ல. சப்பி திங்கிற முட்டாய் 35 ரூபாய் நம்மளால பேரம் பேசுறானா? இல்ல. ஆனா
ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு பேரம் பேசுறேன். அப்ப எங்கிருந்து வாழ்க்கையில விவசாயி வழங்குவேன்? இன்னைக்கு நீ விவசாயம் பண்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறக்கே பொண்டாட்டிக்கு தயாரா இல்ல. டாக்டர் மாப்பிள்ளைகள், இன்ஜினியர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள் வேணும்னா அப்ப அந்த கூலி வேலை செய்யறவனெல்லாம் ஆம்பளை இல்லையா? ஒரு வண்டி வச்சு ஓட்டுறவே, ஒரு டிரைவரா இருக்கிறவே, ஒரு கடைகட்டிக்கு வேலைக்கு போறவே, ஒரு கூலி வேலைக்கு போறவே, ஒரு மம்முட்டி வேலைக்கு போறவே, ஒரு பாலாபாரம் பண்றவே, இவனெல்லாம் மனுஷன் இல்லையா? ஏன் சொத்தோ இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு பொண்டாட்டி நினைக்கிறா. ஆனா எந்த காசு வேணும் இல்லைனாலே நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம் நம்மை பெற்ற தாய் நடுவர் அவர்களே. இன்னைக்கு கொங்குரு காலத்துல ஒன்று சொல்லிட்டு போறேன். அடுத்த வருஷம் நான் பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் மரங்களை நட்ட முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் இளைஞர்கள் என்ன பண்றீங்கன்னா படை விதைகளை வாங்கி நெட்டி வைங்க. உங்களுக்கு இந்த பக்கம் பனைமரம் கிடைக்கலைன்னா நம்பியூர் பக்கம், அஞ்சானூர் பக்கம், இருகாலூர் பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குது. இன்னொரு 4 மாசத்துல பழங்காய் உழுகு. போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் கிரிக்கெட் ஆடி ஒண்ணு நாம் காத்தாளிக்கு நாட்டை காப்பாற்ற போறது இல்லை. ஆச்சா தோணிக்கு பதிலாக நம்மளை கொண்டு ஒட்டங்க வச்சு ஏத்த போறது இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நாள் உருப்படியா ஒரு மினியாட்டாவை எடுத்துட்டு முதல் படை விதைகளை பொறுக்கிட்டு வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நட முடியுமோ குளத்தேரியில, கம்மா ஏரியில, நம்ம தோட்டத்து வரப்புல நட்டு வச்சீங்கன்னா ஒரு பனை மரம் ஒரு வருஷத்துக்கு 60 லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த மண்ணுக்கடியே சேமிச்சு வைக்குது. குண்டேரி பள்ளத்துல தண்ணி இருந்தா கொங்குரு வாழத்துல திங்கு, தண்ணி இல்லைன்னா ஊதிடுவாங்க சாக்கு. ஆச்சா வேற வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு இல்லை. அப்போ மண்ணுக்கடியே நிலத்தடி நீரை பெருக்கும். ஏன்னா இன்னைக்கு நாமளே 900 அடி, 1000 அடி, 1200 அடி போட்டு போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம். இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி நாம் குடிக்கிறோம். நாளைக்கு நம்மளுடைய வாரிசுகள் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமை வரலாம். ஆகையினாலே இளைஞர்கள், பொதுமக்கள் பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க, வேண்டான்னு சொல்ல வெட்டுங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க வெட்டின கேக்கு என்ன பிளேவர்னு கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அங்க நெட்டி வச்ச பனைமரம் உன் தலைமுறையும் பேர் சொல்லும்னு சொன்னா அப்படி நல்ல மரங்களை நட்டி வளர்த்துங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்றைக்குமே குடும்பத்தினுடைய தூணாக இருப்பது நம்மளை பெற்ற தாய்தான் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வெறுமை. விவசாயம் பண்ற வயதுக்கு பொண்ணு கொடுங்க, நல்லவை வருஷம் ஒரு குள்ள பத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். தம்பி இது கொஞ்சம் மானிட்டர் ஏத்துங்க. ஹலோ ஹலோ, என்ன ஏத்துங்க. ஹலோ 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 ஹலோ, அப்படியே விட்டுருங்க, குறைக்காதீங்க. ரொம்ப மிக அருமையாக பேசியிருக்கக்கூடிய மஞ்சுநாதனுக்கு ஒரு நல்ல அரங்கிலிருந்து கைதட்டல் கொடுங்க பாப்போம். எங்க அம்மா காலத்துல வலிச்சா புள்ள, என் பொண்டாட்டி காலத்துல கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்க. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு உட்காலுவும் புள்ள ஒரு உட்காலுவும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாயே அழுவல, பிள்ளை அழுவல, புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா அழுகுறேன் கேட்கிற, ஆபரேஷனுக்கு பணம் கட்ட நான் தானே, நான் மகிழ்ந்து அழுது கிடக்குறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவம்னா புருஷன் எவனா ஒருத்த பணம் கட்டணுமா. நீ கட்டு, நீ கட்டு. வாழ்க்கை அவளை சிக்கல்ல போய்கிட்டு, அதை தாண்டி தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு. ரொம்ப அருமையா பேசியிருக்காரு மஞ்சுநாதன். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேசுவதற்காகவே பெரும் யோசனையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வருகிறார்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்போம். செக் கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. என் தம்பி தானே, 4 பேர் என் தம்பி தானே. நான் பேசுறதே கை மட்டும் தட்டு, வாயை மட்டும் திறக்கிறேன். ஓகே ரைட், ஓகே ஓகே. இப்போ ஆரம்பிச்சிடலாம் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம்.
வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஜோர கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி எடுப்பேன், மஞ்சள் வளையத்தில் அடைவா. அவ்வளவு பெரிய வளையம் ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாரு வச்சுக்க. அத ரெண்டா கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பா. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போன பருப்பு காண, கோயிலுக்கு போன செருப்பு காண, ஹாஸ்பிடல் போன உறுப்பு காண, போன சாமியாட்ட போன கற்பு காணங்க. அங்க கற்ப காணாம தெரியுதுல்ல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடிச்சாமினா கொடுத்து விட்டானே பேர் போடுறது. ஏதாவது ஒரு மச்சம் இப்படி ஆயிடுச்சு. அசந்தாபம். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சொன்ன நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே சொல்லுங்க. நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே வாங்காம விட மாட்டான். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். நல்ல ஜோர கைதல கொடுங்க சார். நல்ல கைதல. பணமே வேணாம் சார். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்க. அதெல்லாம் பேசுற 20,500 பழைய பாக்கி வைக்காதுன்னு கேக்குறியாடா? தயவுசெய்து சிரிக்காத. பல்ல வளர்க்க கும்மாகா கவர்ல கரெக்டா குடுக்குற நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்க, நீ எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 வித்தியாசம். அட குடியார பையன் கணக்கு கரெக்டா சொல்லுத. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? சாதாரண நடுவரா? அடடா, வெள்ள உள்ளம் படைத்த நடுவர். ஐயோ, வெள்ள சட்டையை கழட்டாமல் இருக்கக்கூடிய நடுவர். கழட்டிட்டு வேற சட்டை தான் போடுவேன். அதுதான் வெள்ள கலர. அப்படிப்பட்டவங்களை யார் வர்ணிக்கணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மொந்தா பூ வாசனை வரும். ஆனா கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். இந்த பாசமான கௌதமி வர்ணிக்கிற சார். நிமிந்து நேரம் உட்காருங்க. நான் தான் இப்ப உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் நிமிந்து பாருங்கள் நடுவர் அவர்கள். நான் அடுத்த மூண்டாட்டி நான் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, எங்க சின்ன ரவீனா பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். ஒரு 2 பேர் கண்ணையும் காட்டுங்கடா பாப்போம். ஒத்தோட துடிக்குது என்ன காரணம்? இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பனைமரத்துல சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பாப்பாங்க. அவனே பகல்ல பாதுகாக்க முடியாது, இவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது, எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள். காட்டுங்கடா. இங்க மஞ்சள் நல்லா கறந்த பால் மாதிரி நடுவர். அடிபிடிச்சு சொல்லாதான் கொஞ்சம் கருப்பா இருக்கு. அவர் கண்களை பாருங்கள். இருவரும் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள். Look at me. கார்குழல் கண்ணனே, கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்ததுல நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே. சரி, மஞ்சள் உங்களுக்கு என்ன முறையாச்சு? எனக்கு மாப்பிள்ளை வந்தோடனே ஒரு பாட்டு, என் மாம மதுரை வீரே, என் மனசு கேத்த சூரே, அப்படி பாடலாம்ல? ஏன் பாடல? ஏன் மஞ்சள் பாடல? ஏன் பாடல? ஏன் மஞ்சள் பாடல? மாமா மதுரை வீரனா மீசம் நல்லா முருட்டா இருக்கணும். நீங்க அரும்பு மீச மாதிரி இருக்கு. ஆனா எங்க அப்பாவுக்கெல்லாம் மதுரை வீர மாதிரி இருப்பாரு. அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல போய் ஆட்டோக்காரரை தான் கூப்பிட்டு வரணும். ஆனா நான் உங்களை வர்ணிக்கிறேன் சார். ஆனா நீங்க 4 வச்சுக்கீங்க, நீங்க 5 வச்சுக்கீங்க. சுதி சுதி சாதாரண பேச்சாளர்கள் இந்த அம்மா சுதிப்படி தான் பாடுவாங்க. அதனால இங்க சுதி 4 வச்சுக்கோங்க. அது என்ன மணிடா? அது பனி தலைவா அப்படி போடுறேன். ஜிங்கா கலைமாமணி விருது வாங்கணும். அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்க. நீங்க பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு நீ மகனா, நல்ல பட்டு கொண்டு வணங்கி வரும் சோரான தங்கருதோ, அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி பட்டி தொட்டி பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு
நான்